ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, நீ சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினால் உன் சந்ததி பூமியில சகல சாதிகள் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். ஆபிரகாமுக்கு ஒரே மகன் ஈசாக்கு. 90 வருடங்களுக்கு பிறகு ஆண்டவர் ஒரு ஆண் குழந்தை கொடுத்தார். ஆபிரகாமுடைய விசுவாசத்தை தேவன் சோதித்தார். ஆபிரகாமுடைய மனநிலை எப்படி இருக்கும் என்று சொல்லி அவர் விசுவாசத்தை சோதித்தார். இல்ல ஆபிரகாம் மீது இருந்து மனநிலை இருந்ததா, இல்ல தேவன் மீது மனநிலை இருந்ததா என்று சொல்லி தேவன் ஆபிரகாமை சோதித்தார். ஈசாக்கு பலி கொடுக்க சொன்னார், உடனே கீழ்ப்படிந்தார். முதலாவது தேவனுடைய பிள்ளைகளை கீழ்ப்படிதல் முக்கியம். ஆபிரகாம் அழைத்த போது, ஆபிரகாம் உன் மகனை, ஒரே மகனை உன் பலிவிடு என்று சொன்ன பொழுது அவர் கீழ்ப்படிந்து விசுவாசத்தோடு போனார். எப்படி நானும் என் மகனும் திரும்பி வருவன்னு சொல்லி அந்த விசுவாசத்தை தேவன் வைத்திருக்கிற நம்பிக்கை உருவதில்லை. எல்லாம் பலி கொள்ள காரணம் எல்லாம் பலிபடத்தில் வைத்து கட்டையில் அடுக்கி மகனை அங்கே படுக்க வைத்தார். படுக்க வைத்து ஈசாக்கை வாள் எடுத்து வெட்டு பொழுது தேவன் உன் மகனுடைய அந்த வாளை எடுத்து எடு என்று சொன்னார். அப்படியாய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்காக அந்த கொல்கதாய் மலையிலே பலியானார். நம்முடைய பாவங்களுக்காய், நம்முடைய அக்கிரமங்களுக்காய் அவர் கீழ்ப்படிந்தவராய் அந்த பிதாவின் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து தன்னையே அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்தார். இது முழு மனுக்குலத்துக்கு அவர் அடிக்கப்படபடி தேவனுடைய சொல்லுக்கு இயேசு கீழ்ப்படிந்தவராய் அர்ப்பணித்து அந்த கல்வாரி சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார். ஆபிரகாம் கீழ்ப்படிந்தது போல இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிந்தார். அப்படியாய் நான் அவர் விருத்து வைத்திருக்கிற அன்பு பிள்ளைகளே, நாமும் கீழ்ப்படிய வேண்டும். அவர் சொல்லி கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். அப்படி கீழ்ப்படிந்தவனால் அவர் வாக்குத்து கொடுத்த வாக்குத்தத்தம் நம்முடைய பிள்ளைகளையும் சங்கதிகளையும்